பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வார்களாக என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவராகவே இருந்தீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு மனதின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆனந்த சத்தமாய் உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே, முழு இருதயத்தோடு கூட உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா துதிக்கிற இடத்துல கர்த்தர் நீர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உம்மை நோக்கி வந்த ஜனங்கள் ஒருவர் கூட ஆண்டவரே வெறுமையாய் திரும்பி போகவில்லை. ஆண்டவரே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆண்டவரே, வசனத்தினால் அவர்களோடு கூட இடைப்பட்டீர். ஆண்டவரே, அவர்களோடு பேசினீர் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய அப்பத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர. வானத்து அப்பத்தினாலே ஆண்டவரே வார்த்தையினாலே கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரே, சோம்பலின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகள், ஆண்டவரே, அவிவிசுவாசத்தின் ஆவிகள், ஆண்டவரே, சத்துருவானவன் கொண்டு வந்து போடுகிற எல்லா சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வஸ்திர தொங்கலினாலே கர்த்தர் அலங்கரிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே, புதிய வருட ஆராதனை, பழைய வருட ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாள் இரவு நேரத்தில் நடக்கிற ஆராதனையில் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் வந்து கலந்து கொள்ளணும். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இருந்து ஆண்டவரே அவர்கள் கடந்து செல்லணும். ஆண்டவரே, சரியான நேரத்திற்கு வரணும். ஆண்டவரே, குடும்பத்தில் தடைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, பலவீனங்கள் வியாதிகள் இருக்கக்கூடாதப்பா. எல்லாரும் விடுதலையோடு கூட அந்த நாளில் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே புதிய வருடத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போக ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. வருகிற ஊழியரை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு ஆண்டவரே பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதிங்க. செய்தியின் மூலம் எங்களோடு கூட இடைப்படுங்க. காணிக்கை பகுதி, ஆண்டவரே வேத வாசிப்பின் பகுதி, ஜெப பகுதி எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவருக்கு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி அவரை ஆராதிக்கலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
உயர்த்திடுவே. அவருடைய கரத்தை நீட்டி குறுகி போயிருந்த நம்முடைய வாழ்க்கையை விசாலமாக மாற்றியிருக்கிறார். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. அபிஷேகம் உம்மை உயர்த்திடுவே. நம்மை பயன்பட செய்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன் அவர். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. முழுவதோடு சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. இந்த வருடம் கடைசி மட்டும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவரை முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்ய போகிறோம்.
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 மனிதர்களாலே உறவுகளாலே நண்பர்களாலே மறக்கப்பட்ட நம்மை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை சபையின் சத்தம் முழு பலத்தோடு இருக்கிற கடைசி வேளம் வரைக்கும் ஆராதனை 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 யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிற ஒருவர் மாத்திரமே. நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 நாம் சோர்ந்து போன நேரங்களிலே தோல்வி அடைந்த நேரத்திலே நம்மை தேற்றி ஆறுதல் படுத்தி வெற்றியை தருகிறவர் அவர்.
வெற்றி தந்தீரே நன்றி ஐயா வெற்றி தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை 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 எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். நம்முடைய தேவன் ஒரு குறை இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமே. அவர் நடத்துகிற விதம் அதிசயம். ஆமே. இன்னொரு பாடலை கூட பாடலாம். நமக்கு கோடி நன்றி ஐயா என்று. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே பயணத்திலே முன் சென்றார். எல்லா நாச மோசத்திற்கும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்தார். நம்முடைய பாதம் கள்ளி இடராதபடிக்கு அவர் தூதனை கொண்டு பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
எப்படி மறப்பேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டுக் கொடுப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் அவர் நம்மை மறவாத தேவன். உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீரின் வாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரின் வாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே ஆருதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, எங்கள் ஆருயிரே ஆருதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, ஓடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்திருக்கிறார். நாம் அவமானப்பட்ட இடத்திலே அவர் நம்முடைய தலையை உயர்த்தியிருக்கிறார். மங்கி எறிந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்வை ஒளியாகிய அந்த தேவன் வந்து பிரகாசமாக செய்திருக்கிறார். என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆருதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆருதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவெல்லாம் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டு. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உமது உறவாட பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமது உறவாட பிரித்தெடுத்து கண்கள் கண்டு உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு தகப்பனே, இத்தனை நன்மைகள் இந்த வருடம் முழுவதும் அவர் நமக்கு செய்திருக்கிறார். 1000 நாவுகள் போதாது. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிவீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவோம். சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே.
அவர் நம்முடைய வாழ்வியலை செய்திருக்கிறார். அந்த நன்மைக்கு நாம் பாத்திரவானா இல்லாத போதிலும் அவர் நம்மை கிருபையாக நினைத்திருக்கிறார். ஒரு 2 நிமிடம் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து கண்ணீரோடு முழு இருதயத்தோடு தேவன் நம்மிடத்தில் நன்றியுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். எத்தனையோ நாச மோசங்களுக்கு, எத்தனையோ விபத்துக்களுக்கு ஒரு நொடி பொழுதிலே எங்களை பாதுகாத்திரே ஐயா. சோர்ந்து போகாமல் அவருடைய கரம் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. நம்முடைய தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். இந்த வருடத்தில் இந்த தீமை ஏன் நடந்தது என்று நினைக்கிறீர்கள்? அது தேவனுடைய சித்தமே. தீமையை நன்மையாய் மாற்ற அவராலே மாற்ற முடியும். ஒரு தீமையும்
சிதையாமல் பாதுகாத்திரு. உடைய வல்ல கரத்திற்காக நன்றி அப்பா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நாம் நீண்டவனமாக கரங்களில் பரிசுத்த வேதகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 117ஆம் சங்கீதம் மற்றும் 118ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 744, சங்கீதம் 117 மற்றும் 118 வசனம் 1 முதல் 13 முடிய வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய முக்கியமான அறிவிப்புகள். இன்று இரவு சபையிலே ஊழியம் செய்கிறதுனா டிவிஷன் லீடர் மீட்டிங் நடைபெறும். சபையிலே ஊழியம் செய்கிற டிவிஷன் லீடர்ஸ் இந்த கூடுகையில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரையிலும் பழைய மற்றும் புது வருட ஆராதனையானது அன்னதானப்பட்டியில் இருக்கிறதான SS மண்டபத்தில் நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் அந்த நாளில் வந்து புது வருட ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாருக்காவது தெரியாமல் இருந்ததுன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை நம் சபையில் வைத்து புது வருட ஆராதனை நடைபெறும். 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நம் சபையில் வைத்து புது வருட ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணிக்கு ஆயத்த ஜெபம் நடைபெற்று வருகிறது. பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விசுவாசிகள் இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருடத்தின் 3 நாள் உபவாச ஜெபமானது நாளை திங்கட்கிழமை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும் மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி இந்த 2 வேளைகளில் நடைபெறும். நாளையோடு இந்த உபவாச ஜெபமானது முடிவடையும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சிகளை வாசிக்கிறேன். சகோதரி துர்கா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். என் தோழியின் குடும்பத்தை கிறிஸ்மஸ் விழாவுக்கு அழைத்திருந்தேன். அவள் கடன் பிரச்சனையினால் தற்கொலை எண்ணத்திற்கு ஆளானாள். இந்நிலையில் அந்த விழாவிற்கு வந்து ஜெப எண்ணெய் வாங்கி சென்றதற்கு பின்பு தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாள். மற்றும் கடன் கொடுத்தவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது மிகுந்த சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் தமிழரசன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு என் காலில் ஒரு பூரான் ஏறிவிட்டது. இதை அறியாமல் என் மகளை தூக்கச் சென்ற பொழுது பூரான் தானாக கீழே விழுந்தது. எந்த சேதமும் இன்றி என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் பத்மநாபன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். நான் தொழில் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். இதை குறித்து சபையில் சொல்லி ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு வேலையை கொடுத்தார். வேலையை கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி ஜெயஸ்ரீ அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். தேவ சித்தத்திற்காக ஒப்பு கொடுத்து திருமணத்திற்காய் காத்திருந்தேன். சில மாதங்களுக்கு அநேக நிந்தையை கடந்து வந்தேன். கர்த்தருடைய சித்தத்திற்காக காத்திருந்து
உபவாசத்தோடே 5000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஜெபித்தோம். சபை போதகரமாவும் சபையாரும் ஜெபித்தார்கள். திருமணத்திற்கென்று அவர் எனக்கு வாக்கு பண்ணினார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திருமணம் சிறப்பாக நடைபெற கர்த்தர் உதவி செய்தார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்த தேவனுக்கு நன்றி. தாய் சபையாக இருந்து என்னை ஆவிக்குரிய காரியங்களில் வழி நடத்தி உடனிருந்து எல்லா நேரத்திலும் ஜெபித்த போதகரம்மாவுக்கும் போதகருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் சபையில் உள்ள அனைவருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி சுமா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். என் அக்காவின் குழந்தைக்கு அதிக காய்ச்சலினால் வலிப்பு வந்து மருத்துவமனையில் இருந்தார்கள். இதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தோம். தேவன் தாமே பரிபூர்ண சுகமளித்தார். என் கணவருக்கும் எனக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இதற்காக சபையில் சொல்லி ஜெபித்தோம். இப்பொழுது சுகத்தை கொடுத்திருக்கிறார். சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் ரமேஷ் பாபு அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர் குடும்பத்தார் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் பண்டிகை அன்று மதியம் பிரியாணி சாப்பாடு செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென்று கேஸ் கசிவு ஏற்பட்டு சத்தம் வந்து தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. 2.5 அடி உயரத்திற்கு தீ பற்றி எரிந்தது. அந்த தருணத்தில் என்ன செய்வதென்று புரியவில்லை. எனது மாமனார் பக்கத்தில் வந்து சிலிண்டர் ஆஃப் செய்து விட்டார். 1 நிமிடத்தில் ஆபத்து நேரிடுவதை தடுத்து நிறுத்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்ற வசனத்தின்படி காப்பாற்றிய தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சபைக்கு முதலாய் வந்திருப்பேன்னு சொன்னீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளர் படிவம் கொடுக்கப்படும். அதை வாங்கி நீங்கள் போகும் பொழுது அதை பூர்த்தி செய்து எங்களிடம் கொடுத்து ஜெபித்து விட்டு கடந்து போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையார் உற்சாகமாய் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம் நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கரங்களில் காணிக்கை தசமபாகளை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே உமக்காக கொண்டு வந்திருக்கிற காணிக்கை தசமபாகங்களை ஆண்டவரே நீர் ஏற்று அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அப்படியாய் கூட உம்மை கனம் பண்ணும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் பெருக பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் கூட எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் கொடுக்க ஆண்டவரே கரங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற காணிக்கை ஊழியத்திற்கு ஆண்டவரே சபைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவையில்லாத செலவுகளுக்கு குடும்பங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களையுமாய் கூட படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. புதிதாக திருமணமான தம்பதியர் முன்னாடி வருவாங்க. அவர்களுக்காக நாம் சபையார் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். ஆசீர்வாதமாக திருமணம் நடக்க தேவன் உதவி செய்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை நீட்டி உங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நல்லா ஆசீர்வதிச்சு அவங்க ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. சர்ச்சைக்கு நம்ம எல்லாரும் கிளாப் பண்ணி அவர்களை வாழ்த்துவோம். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் அறிவிப்பு கேட்டீங்க, 2 தடவை சொன்னாங்க. இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் சொல்லணும். நைட்டு எத்தனை மணிக்கு ஆராதனை? காலையில் 10:30 மணிக்கு இல்லை, நைட்டு 10:30 மணிக்கு மண்டபத்தில் ஆராதனை நடக்கும். நீங்கள் எல்லாரும் நம்ம சேர்ந்து வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதில் ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்ததில் ரொம்ப முக்கியமான வசனம் பைபிளில், மொத்த பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். எட்டாவது வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். அல்லேலூயா. முழு வேதாமத்தில் நடுமையான வசனம் இதுதான், சென்றான வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நம்ம ஆண்டவரை நம்பி தான் செய்யணும். அல்லேலூயா. 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் போட்டிருந்தோம். ஆனால் இருந்தாலும் பட்ஜெட்லாம் கொஞ்சம் தப்பாக போட்டனால, விலையெல்லாம் கொஞ்சம் ஏறினால ஏறக்குறைய 1,75,000 ரூபாய்க்கு மேலே செலவாகி கொண்டு இருக்கிறது. அப்படியும் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சோடனே எல்லாவற்றையும் தெளிவாக நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் தான் தேவைகளை சந்திப்பாராக. ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய நாமம், அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரியவராக இருப்பாராக. வெள்ளர் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா நாவும் திறக்கப்படட்டுமே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தி செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எனக்காய் பேசும் இயேசுவுக்கே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையா. விசுவாசத்தோடு அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலைக்கும் அசைந்திடுவே அமராத புயல்க்கும் அமர்ந்திடுவே அசையாத மலைக்கும் அசைந்திடுவே அமராத
மாலை நேரத்த நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களோடு இடைப்படும் உடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்பே நல்ல சத்தமாக முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயான்னு அர்த்தம் ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருந்து நாம் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். அவளிடத்தில் குறி சொல்லுகிற ஆவி பிசாசு பிடித்தவளாய் இருக்கிறாள். ஊழியம் செய்கிற இவர்களை பார்த்து பின்னாடி வந்து அவர்களுக்கு பெருமையான வார்த்தைகளை, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆதி திருச்சபை விசுவாசிகளும் தங்களுக்கு புகழ்ச்சியை தேடாதவர்கள். அவர்கள் அதற்கு எப்படி அவர்கள் ரியாக்ட் பண்றாங்கன்னா, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு கோபம் கொண்டு திரும்ப பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெண்ணிடத்தில் இருந்த அசுத்த ஆவியை அவர்கள் துரத்தி விட்டார்கள். அந்த பெண்ணுடைய முதலாளி எஜமான் அந்த பெண்ணை வைத்து அவன் காசு சம்பாதித்து கொண்டிருக்கிறான். குறி சொல்ல வைத்து பணம் பெற்று கொண்டிருக்கிறான். அசுத்தாவி இப்ப போயிடுச்சு, நீ சம்பாதிக்க முடியல. உடனே அங்க இருக்கிறவர்களிடத்திலே பவுலையும் சீலாவையும் அவங்க போய் இப்படியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். ரோமராகிய 21வது வசனம், நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். பவுலும் சீலாவும் ஊழியத்திற்கு போன அவர்கள் செய்த தவறு என்ன? ஒன்றுமில்லை, ஆண்டவரை குறித்து பேசினார்கள். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பிசாசில் பிடியிலிருந்து அந்த பெண்ணை விடுதலையாக்கினார்கள். நல்ல காரியங்களை ஆண்டவரின் நாமத்தில் செய்யும் போது அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்னவென்று சொன்னால், அந்த ஜனங்கள் அவர்களை விரோதித்தார்கள், எதிர்த்தார்கள், கல்லெறிகிறார்கள். அதோடு இல்லாம அநேக அடிகளை அடிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை நாம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யும் போது எல்லா நேரங்களிலும் நமக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நாம் எண்ணக்கூடாது. அல்லேலூயா. இங்கே அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பி, பவுலை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ உலக பிரகாரமான மேன்மைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்கென்று வந்து ஊழியம் செய்யும்படி வந்தார். பல காரியங்களை தியாகம் பண்ணி வந்த அவருக்கு அங்கே நேருகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடுகிறார்கள், ஜெயிலில் போடுறாங்க, பயங்கரமா அநேக அடிகளை அடிக்கிறாங்க. உடனே பவுலும் சீலாவும் ஏன் அந்த இயேசுவை ஏத்துக்கிட்டோமோ தெரியல, அந்த ஆண்டவருக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, அப்படி இப்படின்னு அவங்க புலம்பவில்லை. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்களா, இங்கே அல்லேலூயா சொல்ல உங்களை யாரும் அடிக்கல, ஏசி போட்டு உட்கார வச்சு அல்லேலூயா சொல்லுங்கன்னா கூட தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப கர்த்தரை துதிக்கலாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா.
அவங்க அடி வாங்கின அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. அநேக அடி, ஒரு அடி 2 அடி இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை அடின்னு எண்ண முடியாம இருந்தாங்கன்னு தெரியல. அநேக அடின்னு ஆவியானவர் எழுதிட்டார். அல்லேலூயா. அநேக அடி அடிச்சு வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு தொழுவ மரத்தில் அவங்க காலை கட்டி வச்சிருக்கிறாங்க. காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 25வது வசனம் எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும், அல்லேலூயா, நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமா எல்லாருடைய கரங்களும் ஆண்டவருக்கு மகிமையா. ஹல்லேலூயா. நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? 2 வேலை செய்றாங்க. 1 சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. 1 ஜெபம், 2வது ஆராதனை, துதி ஆராதனை. அல்லேலூயா. டிசம்பர் 31 மண்டபத்தில் நடக்க போற 2 விஷயம். என்னது அது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 1 ஜெபம் பண்ண போறோம், 2வது கர்த்தரை துதிக்க போறோம். நல்லா சொல்லுங்க. 1 ஜெபம் பண்ண போறோம், 2வது கர்த்தரை துதிக்க போறோம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம், என் விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. அப்படின்னு அவங்க செஞ்ச உடனே அல்லேலூயா செஞ்சது 2 காரியம். அங்க என்ன நடந்துச்சு? அடுத்த வசனத்துல, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறந்துண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. Praise the Lord. Hallelujah. நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு சொன்னா, நம்ம தேவனை துதிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா, கர்த்தர் அன்னைக்கு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் பூமியில் எங்கெல்லாம் அதிர்ச்சி வந்துச்சோ தெரியல, கர்த்தரை துதிக்கிறவங்க இருக்கிற இடத்துல நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயான்னு நீங்க சொல்ற சத்தத்துல, நீங்க கர்த்தரை துதிச்சு ஆர்ப்பரிக்கிற சத்தத்துல கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணுவா. உங்களுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும், உங்களுடைய கட்டுகள் கலன்று போகும். நம்ம விசுவாசமா வந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சா எல்லாம் இப்பயே துதிக்க ஆரம்பிங்க. அதற்காக 31ஆம் தேதி நைட் வெயிட் பண்ண வேணாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வரட்டுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, நன்றி, நீ செய்த நன்மைக்காய், ஏராளமான நன்மைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபிக்கிற இடத்துல ஒரு அசைவு இருக்கும், துதிக்கிற இடத்துல ஒரு அசைவு இருக்கும். எதெல்லாம் முடியாதுன்னு அடைச்சிருக்குதோ அதெல்லாத்தையும் ஆண்டவர் திறக்க போறாரு. எல்லாருடைய வாசல்களை ஆண்டவர் திறக்க போறாரு. அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு விசேஷ பிரசங்கியார் வர போறாரு. அவர் நல்ல ஜெப வாஞ்சை உள்ளவர். கர்த்தர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவரை பயன்படுத்துறாரு. ரொம்ப நேரம் ஜெபம் பண்றது யாருக்கு பிடிக்கும்? முகத்தை பார்த்து அப்படி தெரியலையே. லேலுயா. ரொம்ப நேரம் பாட்டு டான்ஸ் போட்டிங்கன்னா தூக்கமும் கலையும். அப்படியா? இல்லை ரொம்ப நேரம் ஆண்டவர்கிட்ட அப்பாட்ட பேச வர போறீங்களா? லேலுயா. கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். அன்னைக்கு யாரும் எல்லாம் வாட்செல்லாம் வீட்டிலேயே வச்சுட்டு வர போகிறாங்க. லேலுயா. 10:30 மணிக்கு உள்ள வந்து கதவை சாத்தனா கதவுகள் திறக்கப்படும். இந்த கதவு இல்லை, நம்ம மண்டபத்து கதவு. நீங்கள் என்ன பண்ணாலும் 4 மணிக்கு தான் தோணும். அப்படிலாம் யாரையும் பூட்டி வைக்க மாட்டோம். சும்மா சொல்கிறேன், கதவு திறந்தா இருக்கும். 4 மணிக்கு வெளியே போங்கன்னு சொன்னதான் நம்ம ஆளுங்க போவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் பார்க்குறத பார்த்து அப்படிலாம் இல்லை பாஸ்டர், இப்போ விட்டிங்கன்னாவே நாங்கள் போயிடுவோம். அப்படி இருக்கிறீங்களா? இல்லை சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரை துதிக்க ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. அன்றைக்கி 31ஆம் தேதி நைட்டு 10:30 இல்லை 10 மணிக்கு வரவங்களாம் வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக 2 வேலை நமக்கு. ஒன்று டீ குடிக்கிறது, இன்னொன்று கேக் சாப்பிட்றது. அல்லேலூயா. அப்படி நினச்சி வராதிங்க.
ஆமே, 2 வேளை தான். சொல்லுங்க அந்த 2 வேளை என்னன்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து என்கிட்ட சொல்லாதீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 2 வேளைக்காக வர போகிறோம். 1 ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஆண்கள் போய் யாரும் பக்கத்தில் பார்த்த மாதிரியே தெரியல, எல்லாம் என்னையவே பார்க்குறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க. 1 ஜெபம் பண்ண போகிறோம், 2வது கர்த்தரை துதிக்க போகிறோம். நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நம்ம செய்யறத நம்ம செஞ்சா போதும். அவர் செய்ய நம்ம சொல்லவே வேணாம். அஸ்திபாரங்களை அசைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சா ஆராதிச்சா நடக்கிறது என்ன தெரியுமா? 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. 1ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணாதீங்க. கர்த்தர் இப்பயும் உங்களை வாக்குத்தத்தோட ஆண்டவர் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ரட்சியும் ஜெபம் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 31வது நாள் நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது இந்த 31வது வசனத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகள் உம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் தொட போறாரு. அநேகருடைய இருதயங்கள் மாற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. இது ரட்சிப்பின் ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவாராக. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். 1 ஜெபம் பண்ணணும், 2வது கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் குடும்பத்தை நான் ரட்சிப்பேன். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதில் அளிக்கிற ஆண்டவர். ஆமென். அவங்க பாருங்க, இன்னைக்கு நடந்தது கீழெல்லாம் அதெல்லாம் போய் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் எனக்கு படிக்க நேரம் இல்லை. 31க்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறாங்க பவுலியும் சீலாவையும். கர்த்தர் பூமியை அசைய பண்ணுறாரு, அஸ்திபாரத்தை அசைய பண்ணுறாரு. கதவெல்லாம் திறக்குது, சங்கிலியெல்லாம் கட்டெல்லாம் உடைஞ்சு போகுது. உடனே அவங்க நினைச்சார், அந்த ஜெயிலரு, கதவும் திறந்துருக்குது, கட்டும் உடஞ்சிருக்குது, ஆளுங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி தன்னையே குத்தி கொள்ள பார்க்கிறார், தற்கொலைக்கு பண்ண பார்க்கிறாரு. பவுல் சொல்றார், மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அங்கே வந்து நிற்கிறேன், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவன் சொல்கிறான், ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஜெயிலில் எப்படா கதவு பூட்டி இருக்கிற கதவை திறக்கிறதுக்கு அவன் திருடன். அல்லேலூயா. கதவு திறந்திருந்தால் அங்கேயே இருக்கிறவன் அப்போஸ்தலன். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்லாமல் ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. அல்லேலூயா. ஜெயிலர் நினைச்சான், கதவு திறந்துச்சு, முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓடிட்டான். யாருமே ஓடல, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். கர்த்தரை துதிக்கிற கூட்டம் நாங்கள், ஜெபிக்கிற கூட்டம் நாங்கள், இங்கே தான் இருக்கிறோம் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் போய் கீழே பார்த்தா அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. அநேக ரட்சிக்கப்படுவதற்காக ரட்சிப்பு வரணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? எங்கள் வீட்டில் குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், உடன் பிறந்தவங்களாம் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு நல்லா இருக்குது, அசைகிறது நல்லா இருக்குது, கதவு திறக்கிறது நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அநேக அடிகள். அல்லேலூயா. ரட்சிப்பு வரணும்னு அநேக அடிகள். ரெடியாக இருக்கிறீங்களா? தோத்திரம். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா சவுண்டு கம்மியாகிட்டே இருக்கக்கூடாது, இதுதான் கொஞ்சம் அதிகமாக வர வேண்டிய டைம். அல்லேலூயா. ரட்சிப்பு வரணும்னா அடி வாங்க ரெடியாக இருக்கணும். அப்புறம் அந்த தொழு மரத்துலலாம் காலை கட்டுவாங்க, அதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போல்லாம் யாரும் குச்சி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க, அதை விட வார்த்தையினால் அடிப்பாங்க. நீலாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் நம்மளை திட்டுறாங்களோ, பகைக்கிறாங்களோ, விரோதிக்கிறாங்களோ, அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இவங்க மூலமாக தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நீங்கள் பண்ண ஜெபம் வீணா போகல, கர்த்தர் எங்களை ரட்சித்திருக்கிறார், எங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணமே ஆண்டவரே நினச்சா, சர்வீஸ்லேயே ஒரு நல்ல சாட்சி, தற்கொலைக்கு போன ஒரு ஆத்துமாவை
கர்த்தர் 25ஆம் தேதி சாயங்காலம் ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆத்துமாவோட வேல்யூ என்ன? 1.5 கோடியா? கிடையாது. 50 கோடியா? வேதம் சொல்லுது உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாள் சொந்து போகக்கூடாது. சில நேரத்தில் பாடுகள் வரலாம், கல் எறியலாம். ஆண்டவரை மறுதலிக்காதீங்க. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பியுங்கள். வியட்நாமில் கம்யூனிஸ்ட் தேசத்தில் ஒரு வாலிபன் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், ஊழியம் செய்து கொண்டிருந்தான். கம்யூனிஸ்ட் தேசத்தில் பைபிள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவரை கொடுமைப்படுத்தணும்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி மனித கழிவுகளை அள்ளுகிற இடத்துல அவங்களுக்கு சரியானவருக்கு இந்த பூட்ஸ் அந்த இதெல்லாம் தராமல் அவரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த வாலிபன் அழுது கொண்டே இருந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்காமல் அவருக்கு இந்த மாதிரி உற்சாகமான வார்த்தையை சொல்ல, பாஸ்டர் கிடையாது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் கிடையாது, வேதாகமம் கிடையாது, கேர்சல் லீடர், டிவிஷன் லீடர் யாருமே கிடையாது. இருந்தாலும் விசுவாசத்தை காத்து கொண்டு இந்த கம்யூனிஸ்ட் தேசத்தில் அவர்கள் செய்கிற எல்லா கொடுமைகளையும் அவன் அனுபவித்து கொண்டே இருந்தார். நாட்கள் ஓடினது. ஒரு 2 வருடங்கள் கழித்து ரொம்ப சோர்வின் உச்சத்தில் அவர் இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு இந்த வேதாகமத்தோட ஒரு சின்ன பேப்பர், அந்த டாய்லெட்டில் பேப்பரில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு ரொம்ப வேதாகமத்தை அவங்க கனப்படுத்த மாட்டாங்க. தூக்கி எறியப்பட்ட வேதாகமத்தின் ஒரே ஒரு பேப்பர் அவருடைய கரங்களிலே கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட இவர்னால இந்த பைபிள் வேதாகமம்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் கையில் கிடைச்ச அந்த வேத பகுதி என்ன தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 216ஆம் பக்கம். ரோமர் 8ஆம் அதிகாரம் இந்த ஒரு சின்ன அந்த பேசேஜ் அவருடைய கையில் கடந்துச்சு. அவர் இந்த வார்த்தையை ஆவியானவருடைய கண்களுக்கு நேராய் கொண்டு வந்தார். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு குருளாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருக்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். கரங்களை தட்டி அவர் மேல இருக்கிற அன்பு தான் ஒரே வார்த்தையில சொன்னா, இயேசுவின் மேலாம் வைத்திருக்கிற அன்பு தான் துதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. நீங்க துதிக்க ஆரம்பிச்சா போதும், நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா போதும், கர்த்தர் கதவுகளை திறப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணி இவ்வளவுதான் சத்தம் வருதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நீங்க வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமையா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 மணி வரைக்கும் அந்த சங்கிலிகள் கலண்டு போற வரைக்கும் பவுலுக்கு சீலாவுக்கும் அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடி, உத, கஷ்டம், வஸ்திரத்தை உறிஞ்சிருக்கிறாங்க. அதை பற்றி அவங்க கவலைப்படலை. சூழ்நிலையை படுத்து அவங்க பார்க்கல. சுய பரிதாபத்தை அவர்கள் தேடவில்லை. அவர்கள் செஞ்சது என்ன தெரியுமா? கர்த்தரை நல்லா துதித்தார்கள், பாடி துதித்தார்கள், அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுக்காக அஸ்திபாரங்களை அசைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அஸ்திபாரம் அசையணும்? அசைக்க முடியாத காரியங்களை
அசைக்க முடியாத இருதயங்களை தேவன் அசைக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்நிய பாஷைகளை பேச முடிஞ்சவங்க நல்ல வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரகாதி அந்த ரகாதலவா. சத்தம் போதாது, சத்தம் போதாது, போதாது, போதாது. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசாத்தியங்களை கர்த்தர் சாத்தியமாய் மாற்றுவா. ஓ ரகதரியாந்தரவா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் எனக்காக அஸ்திபாரங்களை இன்னும் ஒரு விசை அசைக்க பண்ணுவீராக. இருதயங்களை அசைக்க பண்ணுவீராக. கட்டுகள் உடைவதாக. அந்நிய பாஷைகளை பேசுங்க பேசுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்புகிற நேரம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை விடுதலை விடுதலை. சாபத்திலிருந்து விடுதலை. ஓ ரகதனபலந்தரவா ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்கிறவர். நன்றி ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடு. ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போது. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. என் கண்ணீரை காண்பவர். பதில் தருபவரே. நன்றி. இந்த காலை நேரத்தில் நம்முடைய பாதத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். பவுலும் சீலாவும் ஜெபித்து கர்த்தரை துதித்தார்கள். நாங்களும் துதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. 31ஆம் தேதிக்காக விசேஷமாக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். வைராக்கியத்தோடு வந்து உங்கள் துதித்து ஜெபித்து அதிசயங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. உங்களுடைய அன்பின் கரத்தில் வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வருடத்தின் கடைசி நாட்டில் விசேஷமான நாளைக்கு நடக்கிற உபவாச ஜெபத்தில் உபவாசத்தோடு வந்து கலந்து கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆசீர்வாதம் மதியளவாய் கடந்து வரட்டும் ஐயா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் அனைவரோடு கொண்டிருப்பதாக.